Good evening, students. Good evening. Okay, got it. So exercise 6.5, adula third problem. X minus 1 by 2 equal to y plus 1 by 3 equal to z minus 1 by 4. X minus 3 by 1 equal to y minus m by 2 equal to z என்ற நேர்கோடுகள் ஒரு புள்ளியில் வெட்டி கொள்ளும் எனில் m இன் மதிப்பு என்ன? இந்த இடத்துல m இல்லாம இருக்கு இல்லையா, அது எவ்வளவுன்னு கேக்குறாங்க. If these two lines intersect at a point, then find the value of m அப்படிங்கறத நமக்கு ப்ராப்ளம். இப்போ நம்ம யூஸ்வலா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கிற மாதிரி அதே மெத்தட்லயே போட வேண்டியதான். எஸ்என்டில நம்ம 3 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ இந்த எம் இல்லாத 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி எஸ்என்டியை சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா எம்மோட வேல்யூ கிடைக்கும். பரவறையாக தான் புரிஞ்சிருக்கும். முழுசா மறுபடியும் இந்த சம சொல்லுவேன் பாருங்க, பாதி போட்டு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த லைன் மேல இருக்கிற எனி பாயிண்ட், இந்த லைன் மேல இருக்கிற எனி பாயிண்ட், இந்த ரெண்டையும் கண்டுபிடிக்க போறோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1, திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, எக்ஸ் மைனஸ் 1 by 2 ஈக்குவல் டு சாரி y plus 1 by 3 equal to z minus 1 by 4, that is equal to s அப்படின்னு எடுத்துக்கலாம். Therefore x minus 1 by 2 equal to s. அடுத்தது y plus 1 by 3 equal to s. அதே மாதிரி z minus 1 by 4 equal to s. Therefore x minus 1 equal to 2s or x is equal to 2s plus 1. இங்க y plus 1 equal to 3s or y equal to 3s minus 1. இங்க z minus 1 equal to 4s or z equal to 4s plus 1. Therefore, any point on equation number 1 or any point on the line 1a, 1 இன் மீதுள்ள ஏதேனும் ஒரு புள்ளி. அப்போ 1 இன் மீதுள்ள புள்ளி அப்படின்னு சொன்னா x, y, z, இதுதான் 1 இன் மீதுள்ள புள்ளி. 2s plus 1, 3s minus 1, 4s plus 1. இதுதான் ஈக்குவேஷன் 1, அதாவது ஸ்ட்ரெயிட் லைன் 1 மேல இருக்கக்கூடிய எனி பாயிண்ட். நம்ம நேரடியாகவும் எழுதலாம்னு சொல்லியிருக்கிறேன். 2s plus 1, 3s minus 1, 4s plus 1. ஸோ மேல இருக்கிற இந்த பாயிண்ட்டுக்குலாம் சைனை சேஞ்ச் பண்ணிட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் எஸ்னா எஸ், டீனா டீன்னு ஒரு பேராமீட்டர் செட் பண்ணினா 2s plus 1, 3s minus 1, 4s plus 1 அப்படிங்கிறத டைரக்டா கூட எழுதலாம், தப்பு கிடையாது. இல்லை எப்படின்னா இப்படி கால்குலேட் பண்ணி போட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம என்ன செய்யணும்னா செகண்ட் ஈக்குவேஷன்ல டி அப்படிங்கிற பேராமீட்டர் செட் பண்ணிக்கிட்டு அதுல இருந்து எனி பாயிண்ட் கண்டுபிடிக்கலாம். ஸோ எக்ஸ் மைனஸ் 3 by 1 ஈக்குவல் டு y minus m by 2 equal to z equal to t என்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். Therefore x minus 3 by 1 equal to t. அதே மாதிரி y minus m by 2 equal to t, z equal to t. So z டைரக்டா t க்கு ஈக்குவல் ஆயிடுச்சு. இப்போ x minus 3 equal to t, அப்போ x is equal to எவ்வளவு, t plus 3. y minus m equal to 2t. Therefore y equal to 2t plus m. Therefore any point on the line 2 is, any point on line 2 is, இரண்டின் மீதுள்ள புள்ளி, ஏதேனும் ஒரு புள்ளி. அப்போ இரண்டாவது கோட்டின் மீது உள்ள புள்ளி x, y, z. அப்போ எக்ஸ்ங்கிறது t plus 3, yங்கிறது 2t plus m, t. இதுதான் இரண்டாவது கோட்டின் மீது உள்ள புள்ளி. அப்போ ஃபர்ஸ்ட் லைன் மேல இருக்கக்கூடிய பாயிண்ட், ரெண்டாவது லைன் மேல இருக்கிற பாயிண்ட், இந்த ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த இரண்டு கோடுகள் வெட்டி கொள்ளும் எனில் இந்த ரெண்டும் ஒரு வேல்யூ ஆஃப் எஸ்என்டில ரெண்டு ஈக்குவல் ஆகுதுன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ வெட்டும் புள்ளியில், அதாவது வெட்டியில் at the point of intersection, at the
பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். இந்த ரெண்டு பாயிண்ட் ஈக்குவல் ஃபார் சம் வேல்யூஸ் ஆஃப் எஸ் அண்ட் டி. எந்த ரெண்டு பாயிண்ட் இங்க கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த ரெண்டு என்னது 2s + 1, 3s - 1, 4s + 1. இந்த பாயிண்ட் அந்த சைடில் இன்னொரு லைன் மேல ஒரு பாயிண்ட் எடுத்தோம் இல்லையா, அந்த பாயிண்ட்க்கு ஈக்குவல். t + 3 2t + m அதுக்கு ஈக்குவல். அப்போ t + 3, t + 3, 2t + m, t அப்படிங்கிறதுக்கு ஈக்குவல். ஓகேவா? இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுவோம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இந்த m தான் கால்குலேட் பண்ணணும். சரியா? அப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம கடைசியாக எடுத்துக்குவோம். இந்தையும் எக்ஸ் கோஆர்டினேட் ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுறோம், இசட் கோஆர்டினேட் ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுறதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ வெட்டும் புள்ளியில் இந்த ரெண்டு ஈக்குவல் ஆகும் ஃபார் சம் வேல்யூ ஆஃப் எஸ் அண்ட் டி. சில எஸ்இன் எஸ் கமா டியின் மதிப்புகளுக்கு இந்த ரெண்டும் ஒரு இடத்துல சந்திக்குதுன்னு அர்த்தம். அப்போ இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கலாம்னா 2s + 1ங்கிறது இந்த பக்கம் t + 3க்கு ஈக்குவல். இது ஒரு ஈக்குவேஷன். அடுத்தது நான் செகண்ட் எடுக்கல, ஏன்னா அதுல இருக்கிற m தெரியாது இல்லையா, அதை தான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். அப்போ 4s + 1 = t. இந்த ரெண்டு ஈக்குவேஷனை முதல்ல எடுத்துக்கிறோம். அடுத்தது இந்த மூணாவதா இதை தூக்கி போட்டுக்கலாம். 3s - 1 = 2t + m. இது அப்படியே இருக்கட்டும், இது கடைசியா வரும் இந்த ஈக்குவேஷனுக்கு. இப்போ இந்த ரெண்டையும் தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். ஸோ அப்போ எப்படி சால்வ் பண்றோம்னா 2s, இந்த t இந்த சைடு வந்தா -t = 3 - 1 2. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3. ஏன்னா ஈக்குவேஷன் நம்பர் 1 2 வந்து லைனுக்கு வச்சுட்டோம். அடுத்தது 4s - t = -1. this is equation number 4. அது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 5. என்னது 3s - 1 - 2t = m. ஸோ mல எஸ்ஸும் டீயும் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைச்சிரும், m கிடைச்சிரும். ஸோ இப்போ இந்த வெட்டும் புள்ளிங்கிறதுனால ரெண்டு வெட்டிக்குதுங்கிறதுனால இந்த ரெண்டும் சால்வ் பண்ணால் எஸ் அண்ட் டி கிடைக்கும். அப்போ இந்த ரெண்டையும் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் என்ன செய்யலாம்னா இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிடலாம். அப்போ 4 ஈக்குவேஷன் அப்படியே எழுது. ஈக்குவேஷன் நம்பர் 4 என்ன, 4s - t = -1. ஈக்குவேஷன் நம்பர் 3 அப்படியே எழுது, 2s - t = 2. ஸோ அப்படியே சப்ட்ராக்ட் பண்ணினா உனக்கு என்ன ஆகுது, t கேன்சல் ஆயிடுது. 4s - 2sங்கிறது 2s, -t + t கேன்சல் ஆயிடுது. -1 - 2ங்கிறது எவ்வளவு, -3. அப்போ s = -3/2. இப்போ எஸ்ஸோட வேல்யூ கிடைச்சிச்சு. இப்போ எஸ்ஸோட வேல்யூ தெரிஞ்சிச்சு அப்படின்னா என்ன செய்யலாம், இதை எடுத்து ஏதாவது ஒன்றுல சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், ஈக்குவேஷன் நம்பர் 3லயே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ 2sங்கிறது எவ்வளவு, -3. 2sங்கிறது டைரக்டா -3, 2 × -3/2 -3 எப்படி வேணா புரிஞ்சுக்கோ. -t = 2. therefore -3 - 2 = t. therefore t = எவ்வளவு, -5. அப்போ s, t தெரிஞ்சிச்சு இல்லையா, இதை எடுத்து இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன்ல போட்டா நமக்கு m தெரிஞ்சிடும். ஸோ சப்ஸ்டிடியூட் s and t in equation number 5. s, t ஐ 5ல் பிரதியிட. அப்போ 3 × s, sன்றது -3/2. அடுத்தது -1 -2 × t, tங்கிறது -5 = m. அப்போ m = -9/2 -1 + 10. அப்போ that is equal to 10 - 1 எவ்வளவு, 9 -9/2. அப்போ 18 - 9 that is 9/2. ஸோ இதான் என்னன்னா m ஓட வேல்யூ. ஸோ திஸ் இஸ் தி வேல்யூ ஆஃப் m. அப்போ இந்த தடவை சொல்ற கவனிங்க. இப்போ இந்த இரண்டு நேர்கோடுகள் ஒரு புள்ளியில் வெட்டி கொள்ளும் எனில் இந்த இடத்துல இருக்கக்கூடிய m-னுடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா 1ன் மீது ஒரு புள்ளியை கண்டுபிடிக்கிறோம் s-ங்கிற பேராமீட்டரை யூஸ் பண்ணி, 2ன் மீது ஏதேனும் ஒரு புள்ளி t-ங்கிற பேராமீட்டரை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். அப்போ இந்த இரண்டு கோடுகளும் வெட்டி கொள்ளும் அப்படின்னு சொன்னா இந்த ரெண்டு s-க்கும் t-க்கும் 3 ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். ரெண்டு பாயிண்ட் ஈக்குவேட் பண்ணும்போது எக்ஸ் கோஆர்டினேட், ஒய் கோஆர்டினேட், z கோஆர்டினேட் 3 ஈக்குவேட் பண்ணும்போது st-ல 3 ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகுது. அந்த 3 ஈக்குவேஷன்ல m இருக்கிற ஈக்குவேஷனை விட்டுட்டு மீதி ரெண்டை சால்வ் பண்ணி s and t தூக்கி
m இருக்கிற ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா உனக்கு m ஓட வேல்யூ வந்துடும். ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட். இந்த சம்னுடைய கான்செப்ட் என்ன சொல்லுறது புரிஞ்சுட்டீங்கன்னா இந்த சம் ஒர்க் அவுட் பண்றது ஈஸியாயிடும். ஸோ அப்போ என்ன செய்யறோம்னா முதல்ல இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து எனி பாயிண்ட் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அந்த ப்ரொசீஜர் தெரிஞ்சது தான். ஸோ 2s + 1 3s - 1 4s + 1 வந்துருச்சு. அடுத்து செகண்ட் ஈக்குவேஷனை டீக்கு ஈக்குவேட் பண்ணி அதுல இருந்து என்ன செஞ்சிருக்கோம் XYZ வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கிறோம். டி அப்படின்னு கிடைச்சிருச்சு. அப்போ வெட்டும் புள்ளியில் at the point of intersection for some value of s and t இது ரெண்டு ஈக்குவல். ஸோ அப்போ என்ன செஞ்சிருக்கிறோம் x கோஆர்டினேட் ரெண்டு ஈக்குவேட் பண்ணியிருக்கிறோம், z கோஆர்டினேட் ரெண்டு ஈக்குவேட் பண்ணியிருக்கிறோம், கடைசியா தான் y கோஆர்டினேட் ஈக்குவேட் பண்ணியிருக்கோம். ஏன்னா அதுல தான் m வந்திருக்கும். ஸோ அப்போ என்ன செய்யறோம் இந்த ரெண்டு s and t ல வந்து ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி s and t கண்டுபிடிச்சு தேர்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணினா m = 3/2 அப்படின்னு சொல்லி வருது. ஸோ m ஓட வேல்யூ வந்து 9/2ன்னு வந்திருக்கு. நான் என்ன சொன்னேன்? ஸோ m = 3/2. சாரி, m = 9/2. இதான் வந்து இந்த 6.5 அதுல தேர்ட் சம். ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 6.34. எக்ஸாம்பிள் 6.34. ஸோ எக்ஸாம்பிள் 6.34. வெக்டர் r = I + 3j - k + t × 2i + 3j + 2k மற்றும் x - 2/1 = y - 4/2 = z + 3/4 என்ற நேர்கோடுகள் வெட்டி கொள்ளும் புள்ளி வழியாக செல்வதும் இந்த இரண்டு நேர்கோடுகளுக்கும் செங்குத்தானதுமான நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க. என்ன ஃபார்முலா? வெக்டர் வடிவத்தில் துணை அலகு வெக்டர் சமன்பாட்டை காண்க. ஸோ ஃபைண்ட் தி parametric vector equation of the straight line passing through the point of intersection of these two lines and perpendicular to both the lines அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ முதல்ல நம்ம என்ன செஞ்சோம்னா இந்த ரெண்டு ஒரு பாயிண்ட்ல வெட்டுது இல்லையா, அந்த பாயிண்ட்டை முதல்ல நம்ம கண்டுபிடிச்சாகணும். எந்த பாயிண்ட்ல இந்த ரெண்டு வெட்டுது அப்படிங்கிறது நமக்கு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அப்போ நம்மள கார்ட்டீசியன் ஈக்குவேஷன்ல இருந்தா நமக்கு சௌகரியமா இருக்கும். அப்போ என்ன செய்யலாம்னா இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்குது இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைனை நம்ம வந்து என்ன செய்யலாம்னா கார்ட்டீசியன் ஈக்குவேஷனா எழுதிக்கலாம். ஸோ ஒன்னின் கார்ட்டீசியன் வடிவம், ஒன்னினுடைய கார்ட்டீசியன் வடிவம். ஸோ கார்ட்டீசியன் ஃபார்ம் ஆஃப் 1 is கார்ட்டீசியன் ஃபார்ம் ஆஃப் 1 is இதான் x1 y1 z1 x minus x1. அப்போ x minus x1 by x minus x1 by b1 b2 b3. அப்போ b1ங்கிறது எவ்வளவு? 2 = y minus y1 y minus 3 by b2 3 = z plus 1 ஏன்னா இங்கே -1 இருக்கு divided by 2. இதுதான் அதனுடைய கார்ட்டீசியன் ஃபார்ம். அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 கார்ட்டீசியன் ஃபார்ம் வந்து இதை வந்து வெக்டர் ஃபார்ம்லையும் இதை கார்ட்டீசியன் ஃபார்ம்லையும் கொடுத்துருவாங்க. ரெண்டு ஒரே ஃபார்ம்ல மாற்றிடுறேன். அப்போ இது x1 y1 z1, இதுதான் b1 b2 b3. ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் என்னன்னா x minus x1 by b1 = y minus y1 by b2 = z minus z1 by b3. இதுதான் வந்து நமக்கு கார்ட்டீசியன் ஃபார்ம். ஸோ x1 y1 z1 அப்படிங்கிறது 1 3 1 3 -1, b1 b2 b3ங்கிறது 2 3 2. ஸோ அதுதான் இணை வெக்டர், அதுதான் வந்து பேரலல் வெக்டர் கீழே வந்திருக்கும். ஓகேவா? இது வந்து அவங்களே டீங்கிற பேராமீட்டர்ல கொடுத்ததுனால நான் டீனே வச்சுக்கிறேன். ஓகேவா? therefore x minus 1 by 2 = t. அடுத்தது y minus 3 by 3 = t. அடுத்தது z plus 1 by 2 = t. therefore x minus 1 = 2t or x is equal to 2t plus 1. இங்க y minus 3 = 3t or y = 3t plus 3. அடுத்தது இங்க z plus 1 = 2t, z = 2t minus 1. therefore any point on 1 is ஒன்னின் மீது உள்ள புள்ளி, அதாவது நேர்கோடு ஒன்னின் மீது உள்ள புள்ளி, ஏதேனும் ஒரு புள்ளி. ஓகேவா? ஏன்னா அதுல வந்து டீன்னு வச்சிருக்கோம். அப்போ அந்த பாயிண்ட் என்னன்னா 2t plus 1, 3t plus 3, 2t minus 1. இது நேர்கோடு ஒன்னின் மீது உள்ள ஏதேனும் ஒரு புள்ளி.
இதே மாதிரி நேர்கோடு இரண்டின் மீதுள்ள ஏதேனும் ஒரு புள்ளியை கண்டுபிடிக்கணும். ஸோ அதை என்னன்னு எடுத்துக்கலாம், நம்ம எஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ எக்ஸ் மைனஸ் 2/1 ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 4/2 ஈக்குவல் டு இசட் பிளஸ் 3/4 ஈக்குவல் டு எஸ்ன்னு வச்சுக்கிறேன். எதை வேணா எஸ்ன்னு வைக்கலாம், இதை வேணா டீன்னு வைக்கலாம். இங்கே அவங்க டி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் கொடுத்துருந்ததுன்னா நான் டீன்னு எடுத்துக்கிட்டேன், கன்ஃபியூஸ் வராமல் இருக்கிறதுக்காக. ஓகேவா? therefore x minus 2/1 equal to s, y minus 4/2 equal to s, z plus 3/4 equal to s. Therefore x minus 2 equal to s, y minus 4 equal to 2s, z plus 3 equal to 4s. Therefore x is equal to s plus 2, y equal to 2s plus 4, z equal to 4s minus 3. Therefore any point on the line 2 is enana s plus 2, 2s plus 4, 4s minus 3. இரண்டின் மீதுள்ள ஏதேனும் ஒரு புள்ளி. அப்போ நமக்கு ரெண்டு பாயிண்ட் வந்திருக்குது. ஒன்று நேர்கோடு ஒன்னின் மீது உள்ள புள்ளி, இன்னொன்று நேர்கோடு இரண்டின் மீது உள்ள புள்ளி. இப்போ இந்த ரெண்டு வெட்டி கொள்ளும் புள்ளியை முதல்ல நம்ம கண்டுபிடிச்சாகணும் இல்லையா? அதுக்காக தான் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்னா இந்த ரெண்டு புள்ளியை எழுதி வச்சிருக்கிறோம். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா இந்த இரண்டின் மீதும் இரண்டு வெட்டி கொள்ளும் புள்ளியை கண்டுபிடிக்கிறோம். ஸோ வெட்டும் புள்ளியில் அட் தி பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், அப்போ வெட்டும் புள்ளியில் இந்த ரெண்டு ஈக்குவல்னா இருக்கு இல்லையா? எந்த ரெண்டும்? 2t plus 1, 2t plus 1, 3t plus 3, 3t plus 3, 2t minus 1. இது ஃபர்ஸ்ட் லைன் மேல இருக்கக்கூடிய பாயிண்ட். தட் இஸ் ஈக்குவல் டு செகண்ட் லைன் மேல இருக்கக்கூடிய பாயிண்ட் s plus 2. ஸோ திஸ் இஸ் s plus 2, 2s plus 4, 4s minus 3. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேட் பண்ணி நம்ம என்ன செய்யறோம்னா ரெண்டு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்போ 2t plus 1 ஈக்குவல் டு s plus 2, அதே மாதிரி 3t plus 3 ஈக்குவல் டு 2s plus 4. நீ ஏதாவது ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்தா போதும், 3 எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. therefore 2t minus s is equal to 2 minus 1, 1. 3t minus 2s equal to 4 minus 3, 1. அப்போ என்ன செய்யறோம்? இந்த ஈக்குவேஷனை நம்ம என்ன செய்யலாம்? 2ஆல மல்டிப்ளை பண்ண. அப்போ எவ்வளோ வருது? 4t minus 2s equal to 2. இந்த ஈக்குவேஷனை கீழே எழுதிக்கோ. 3t minus 2s equal to 1. அது இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நான் சால்வ் பண்றேன். இந்த ஈக்குவேஷனையும் நான் சால்வ் பண்றேன். அதுக்காக என்ன செய்யுங்க, 2s வரதுனால இதையும் 2ஆல ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணிருக்கிறேன். 4t minus 2s equal to 2. கீழே அப்படியே இது எழுதியிருக்கிறேன். இந்த ரெண்டையும் அப்படியே சப்ட்ராக்ட் பண்றேன். ஸோ மைனஸ், இங்க வந்து பிளஸ், இங்க வந்து மைனஸ். அப்போ 4t மைனஸ் 3tங்கிறது t, மைனஸ் 2s பிளஸ் 2s கேன்சல் ஆயிருது. 2 மைனஸ் 1 தட் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ டீயோட வேல்யூ எவ்வளவுனா 1. அப்போ t ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. t ஈக்குவல் டு 1 இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா என்ன வருது பாரு? 2 மைனஸ் s ஈக்குவல் டு 1. இந்த 1 இந்த சைடு வந்தா 2 minus 1 equal to s அந்த சைடு போட்டு s. அப்போ s is equal to எவ்வளவு? 1. அப்போ s-ம் 1, t-யும் 1 கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ ஏதாவது 1 கண்டுபிடிச்சாலே போதும். இப்போ வந்து t equal to 1, அது s is equal to 1. இப்போ s is equal to 1ங்கிறது எடுத்துக்குவோம். எடுத்து s-ங்கிற பாயிண்ட்லயோ அல்லது t equal to 1ங்கிறது எடுத்து t-ங்கிற பாயிண்ட்லயோ சப்ஸ்டிட்யூட் பண்ணி, இப்போ t equal to 1 இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா t equal to 1 எனில், t equal to 1 எனில் வெட்டும் புள்ளி, t equal to 1 எனில் வெட்டும் புள்ளி. அப்போ இங்க வந்து 2 plus 1 எவ்வளவு ஆச்சு? 3. அடுத்தது இங்க 3 into 1, 3 plus 3, 6. அடுத்து இங்க 2 minus 1, 1 வந்து இது என்னது? இரண்டு கோடுகளும் வெட்டி கொள்ளும் புள்ளி. The point of intersection of the two straight lines கண்டுபிடிச்சிருக்கிறோம். சப்போஸ் s is equal to 1 இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டா பாரு, 1 plus 2 எவ்வளவு வருது? 3. அடுத்து இங்க 2 plus 4, 6. அடுத்து இங்க 4 minus 3 எவ்வளவு? 1. அதே பாயிண்ட் தான் வரும். ஸோ s ஓட வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் t ஓட வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும்
ரெண்டு லைன் மேலேயும் ஒரே பாயிண்ட்டை தான் காமிக்கும். ஸோ இதுதான் வந்து வெட்டி கொள்ளும் புள்ளி. அப்போ நம்ம ஸ்ட்ரெயிட் லைனுடைய ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், இந்த புள்ளி வழியாக தான் அந்த ஸ்ட்ரெயிட் லைன் பாஸ் ஆகுது அப்படிங்கிற பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். இது ஒரு முக்கியமானது. அடுத்தது இப்போ இங்க கவனிங்க, இந்த ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைனுக்கும் பெர்பெண்டிகுலரா இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைனுக்கும் பெர்பெண்டிகுலரா இருக்கக்கூடிய வெக்டர் வழியா போற ஸ்ட்ரெயிட் லைன் கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைனுக்கும் பெர்பெண்டிகுலரா இருக்கணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இந்த வெக்டருக்கு பேரலா இருக்கு, ரெண்டாவது ஸ்ட்ரெயிட் லைன் இந்த வெக்டருக்கு பேரலா இருக்கு. அப்போ இந்த இரண்டு வெக்டர்களுக்கும் செங்குத்தாக இருக்கக்கூடிய வெக்டர்னு ஒன்று இருக்குமா? அப்போ ஏங்கிறது ஒரு வெக்டர், பிங்கிறது ஒரு வெக்டர் அப்படின்னா அந்த இரண்டு வெக்டர்களுக்கும் செங்குத்தான வெக்டர் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஏ கிராஸ் பி அப்படிங்கிறது என்னது? ஒரு ரெண்டு வெக்டரை கிராஸ் பண்ணாலே அது எப்படி இருக்கும்? ரெண்டு வெக்டருக்கும் பெர்பெண்டிகுலரா இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ ஃப்ரம் ஈக்குவேஷன் நம்பர் 1ல இருந்து இந்த ஈக்குவேஷன்ல இருந்து ஒரு வெக்டரை கண்டுபிடிச்சிருக்காரு. சரியா? இது வந்து ஆர் ஈக்குவல் டு ஏ பிளஸ் டி இன்ட்டு வெக்டர் பின்னு வச்சுக்கலாம். இதை வந்து ஆர் ஈக்குவல் டு சி பிளஸ் டி இன்ட்டு வெக்டர் டின்னு வச்சுக்கலாம். அந்த டிங்கிறதா கீழே வர வெக்டர், சி இங்க வர பி. சரியா? அப்போ இது ஏ பிளஸ் டிபி, இது வந்து அதே மாதிரி இந்த அந்த ஃபார்முக்கு மாத்தி இருந்தா இதுல ஒரு வெக்டர் வரும் இல்லையா? அந்த வெக்டர் வந்து சி பிளஸ் எஸ் இன்ட்டு சம் டி வெக்டர். அந்த டி வெக்டர் தான் கீழே இருக்கிற வெக்டர், அதான் பேரலல் வெக்டர். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து பி அப்படின்னு ஒரு வெக்டர் கிடைக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து பி அப்படிங்கிற ஒரு வெக்டர் கிடைக்குது. செகண்ட்ல இருந்து என்ன கிடைக்குன்னா டி அப்படின்னு ஒரு வெக்டர் கிடைக்குது. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் என்ன எடுத்திருக்கிறேன்னா வெக்டர் ஆர் ஈக்குவல் டு ஏ பிளஸ் டி இன்ட்டு வெக்டர் பின்னு எடுத்துக்கிறேன். ரெண்டாவது ஸ்ட்ரெயிட் லைனை வெக்டர் ஆர் ஈக்குவல் டு வெக்டர் சி பிளஸ் டி இன்ட்டு வெக்டர் டின்னு எடுத்துக்கிறேன். அப்படி எடுத்தா முதல் லைன் பிங்கிற வெக்டருக்கும் ரெண்டாவது லைன் டிங்கிற வெக்டருக்கும் பேரலா இருக்குன்னு சொல்றோம். அப்போ இந்த பி அண்ட் டி அப்படிங்கிற வெக்டரை நான் கண்டுபிடிக்கணும். இந்த பி அண்ட் டிங்கிற வெக்டர் தான் என்னன்னா இங்க இருக்குது பாரு, டிக்கு அப்புறமா இருக்கிற வெக்டர் பி. இது கார்டீசியன் ஃபார்ம்ல இருக்கனால கீழே வர்றதா டி. ஓகேவா? ஸோ இது வந்து பி, இது வந்து டி. அப்போ பிங்கிற வெக்டர் என்ன? 2i plus 3j plus 2k. ஸோ 2i plus 3j plus 2k இது வந்து வெக்டர் பி. வெக்டர் டிங்கிறது கீழே வர்ற 1 2 4. அப்போ 1 2 4 இது வந்து வெக்டர் பி. இப்போ இந்த ரெண்டு வெக்டரும் எப்படி இருக்குது? இந்த ரெண்டு கோட்டுக்கும் இணையா இருக்குது. அப்போ பி கிராஸ் டி அப்படிங்கிற ஒரு வெக்டர் நான் கண்டுபிடிச்சா எப்படி இருக்கும்னா பி கிராஸ் டி அப்படிங்கிற ஒரு வெக்டர் நான் கண்டுபிடிச்சா அந்த வெக்டர் வெக்டர் பிக்கும் செங்குத்து, வெக்டர் டிக்கும் செங்குத்து இல்லையா? ஸோ வெக்டர் பிக்கும் செங்குத்து, வெக்டர் டிக்கும் பெர்பெண்டிகுலர் டு போத் வெக்டர் பி அண்ட் டியா இருக்கும். அப்போ பி கிராஸ் டிங்கிறது பிக்கும் செங்குத்து டிக்கும் செங்குத்துனா இந்த ரெண்டு கோடுமுக்குமே செங்குத்தா இருக்கக்கூடிய வெக்டர் என்னன்னா பி கிராஸ் டி. ஸோ அப்போ பி கிராஸ் டி அப்படிங்கிற வெக்டரை நான் கண்டுபிடிக்கிறேன். ஐஜேகே கிராஸ் ப்ராடக்ட். ஸோ வெக்டர் பியில் என்ன இருக்குது? 2 3 2. இதுல என்ன இருக்கு? 1 2 4. அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஐ கேப் இன்ட்டு 12 மைனஸ் 4 மைனஸ் ஜே கேப் இன்ட்டு 8 மைனஸ் 2 பிளஸ் கே கேப் இன்ட்டு 4 மைனஸ் 3. 4 minus 3. 12 minus 4 8i. 8 minus 2 6. முன்னாடி ஒரு மைனஸ் இருக்கு, மைனஸ் 6j பிளஸ் கே. ஸோ அப்போ இது என்னன்னா பி கிராஸ் டிங்கிற வெக்டர். ஓகேவா? இப்போ கவனிங்க, ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு. என்ன ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன்? லைன் 1ன்னு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு. இந்த மாதிரி ஒரு லைன் 1 இருக்குதா வச்சுக்கோங்க. இது வந்து லைன் 1, இது வந்து என்னது? லைன் 2. சரியா? இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் 2. இந்த ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைனும் லைன் 1ம் லைன் 2ம் ஒரு பாயிண்ட்ல வெட்டிக்குது. அந்த பாயிண்ட் தான் இந்த பாயிண்ட் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறேன். என்ன பாயிண்ட்? இரண்டு நேர்கோடுகள் வெட்டி கொள்ளும் புள்ளி 3,6,1. 3,6,1 அப்படிங்கிற பாயிண்ட். ஓகேவா? ஸோ இரண்டு நேர்கோடுகள் வெட்டி கொள்ளும் புள்ளி வழியாக செல்வதும், ஸோ பாசிங் த்ரூ தி பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் தீஸ் டூ லைன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா L1ங்கிறது வெக்டர் ஆர் ஈக்குவல் டு ஏ பிளஸ் டிபின்னு சொன்னேன். ஆர் ஈக்குவல் டு ஏ பிளஸ் டிபி. அப்போ L1ங்கிற லைனு ஒரு வெக்டருக்கு இணையா இருக்குது. அந்த வெக்டர் தான் என்னது? பி வெக்டர். அந்த வெக்டர் தான் என்னது? பி வெக்டர்.
அடுத்தது L2ங்கிற லைன் R வெக்டர் ஈக்குவல் டு C பிளஸ் T இன்ட்டு D வெக்டர். அப்ப L2ங்கிற வெக்டர் ஒரு வெக்டருக்கு இணையா இருக்குது. அந்த வெக்டர் என்ன வெக்டர்? D வெக்டர். இப்படி கூட இருக்கலாம், எப்படி வேணா இருக்குமே. ஸோ ஒரு வெக்டர் B, இன்னொரு வெக்டர் D. B கிராஸ் D அப்படிங்கிற வெக்டரை கண்டுபிடிச்சா ரெண்டுக்குமே பெர்பெண்டிகுலரா இப்படி வந்துருக்கு. பிக்கும் பெர்பெண்டிகுலரா இருக்கும், டிக்கும். பிக்கும் பெர்பெண்டிகுலர், டிக்கும் பெர்பெண்டிகுலர் இருந்தது. B கிராஸ் D இப்படி வருது. அப்ப அந்த B கிராஸ் Dங்கிறது இப்படி வருதா? அப்போ இந்த இரண்டு கோடுகளுக்கும் செங்குத்தா தான் அதுவும் இருக்குமா? அப்போ B கிராஸ் Dங்கிற வெக்டர் எதுக்கு செங்குத்து? L1க்கும் செங்குத்து, L2க்கும் செங்குத்து. இந்த இரண்டு கோடுகளுக்கும் செங்குத்தாக இருக்கும் வெக்டர்களின் வழிச்செல் வெக்டருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? செங்குத்தாக இருக்கும் வெக்டருக்கு இணையாக செல்வதும் அப்படின்னு சொன்னால் ஒண்ணுதான். இந்த இரண்டு கோடுகளுக்கும் செங்குத்தாக இந்த புள்ளி வழியாக செல்வதுன்னு சொன்னால் ஒண்ணுதான். அப்ப L1 L2க்கு செங்குத்தா இருக்கக்கூடிய கோடு, L1 L2க்கு செங்குத்தா இருக்கக்கூடிய கோடு B கிராஸ் Dங்கிற வெக்டருக்கு என்ன ஆயிருதுன்னா இணை ஆயிருது. நமக்கு ஃபார்முலா தெரியும். ஒரு பாயிண்ட் வழியா போது ஒரு வெக்டருக்கு இணையா இருக்குதுன்னா வெக்டர் R ஈக்குவல் டு A பிளஸ் TBங்கிறது தான் நமக்கு தெரியும். ஸோ அப்போ இங்க ஒரு வெக்டர் கண்டுபிடிச்சிருக்கிறோம் இல்லையா? இது வந்து B கிராஸ் D. இங்க ஒரு பாயிண்ட் கண்டுபிடிச்சிருக்கிறோம் இல்லையா? அப்ப நமக்கு வந்து பாயிண்ட் தெரியுது. என்ன பாயிண்ட்? புள்ளி. என்னது? 3, 6, 1. அப்ப அதை வெக்டரா மாத்திக்கிட்டீங்கன்னா 3i பிளஸ் 6j பிளஸ் k. அடுத்தது B கிராஸ் Dங்கிறதா வெக்டர் இல்லையா? அப்போ அந்த வெக்டர் என்ன? 8i மைனஸ் 6j பிளஸ் k. அப்போ இந்த புள்ளி வழியாக செல்வதும் இந்த வெக்டருக்கு இணையானதும் B, இந்த இரண்டு கோடுகளுக்கும் செங்குத்துன்னு சொன்னா B கிராஸ் Dங்கிறது இந்த ரெண்டுக்குமே செங்குத்து. அப்போ நம்ம பொறுத்தவரை இணையா இருக்கிறது தான் ஃபார்முலா இருக்கும். இணைங்கிறது என்ன? B கிராஸ் Dக்கு நம்ம கண்டுபிடிக்கிற லைன் இணையா இருக்குதா? இந்த ரெண்டுக்கு L1க்கு L2க்கு செங்குத்தா போகணும், இந்த பாயிண்ட் வழியா போகணும். அது எதுக்கு இணையா இருக்குது? B கிராஸ் Dக்கு இணையா இருக்குது. அப்போ ஒரு புள்ளியும் ஒரு இணையான வெக்டரும் தெரிஞ்சதுன்னா அந்த நேர்கோட்டினுடைய வெக்டர் சமன்பாடு நமக்கு என்ன ஃபார்முலா? வெக்டர் R ஈக்குவல் டு A பிளஸ் T இன்ட்டு வெக்டர் B. இதுதான் A, இதுதான் B. அப்போ வெக்டர் R ஈக்குவல் டு வெக்டர் ஏங்கிறது என்னன்னா 3i பிளஸ் 6j பிளஸ் k பிளஸ் T இன்ட்டு வெக்டர் B. வெக்டர் Bங்கிறதா இது என்னது? 8i மைனஸ் 6j பிளஸ் k. இது என்னன்னா வெக்டர் ஈக்குவேஷன், பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன். அதாவது துணையலகு வெக்டர் சமன்பாடு, நேர்கோட்டினுடைய துணையலகு வெக்டர் சமன்பாடு. இப்ப கவனிச்சீங்கன்னா நமக்கு என்ன செஞ்சாங்கன்னா L1 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை சம்ல கொடுத்துருக்காங்க. இதை வந்து வெக்டர் வடிவத்துல கொடுத்துருக்காங்க, வெக்டர் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க. L2 அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷனை கொடுத்துருக்காங்க. அது என்ன ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்கன்னா கார்டீசியன் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நமக்கு என்ன கொஸ்டின்னா, இந்த இரண்டு நேர்கோடுகள் வெட்டி கொள்ளும் புள்ளி வழியாக செல்வதும் இந்த இரண்டு நேர்கோடுகளுக்கும் செங்குத்தாக உள்ள கோட்டினுடைய சமன்பாட்டை காண்க. இந்த இரண்டு கோட்டுக்கும் செங்குத்தா வெட்டி கொள்ளும் புள்ளி வழியா இப்படி ஒரு கோடு போகுது. ஓகேவா? L1 அப்படிங்கிறதுக்கு இணையா Bன்னு வெக்டர் இருக்குது, L2க்கு இணையா Dன்னு ஒரு வெக்டர் இருக்குது. B கிராஸ் T கண்டுபிடிச்சா இப்படிதான் போகும். ஸோ நாம கண்டுபிடிக்க வேண்டிய நேர்கோடு இந்த புள்ளி வழியா போகுது, இந்த B கிராஸ் Tங்கிற வெக்டருக்கு இணையா இருக்குது. அந்த B கிராஸ் Tங்கிற வெக்டர் தான் வெக்டர்னு எழுதியிருப்பேன். பாயிண்ட் எந்த பாயிண்ட் வழியா? பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சோம் இல்லையா? அதை தான் வந்து பாயிண்ட் நீங்க போட்டிருக்கிறேன். ஸோ இந்த சம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சம்மு. இப்போ பாருங்க, எக்ஸாம்பிள் 6.34. இது வந்து கொஞ்சம் பெரிய சம்மு. ஸோ நல்ல கான்செப்ட் பேஸ்டு சம்மு. அதாவது ரெண்டு நேர்கோடை கொடுத்துட்டு வெட்டி கொள்ளும் புள்ளி வழியாக செல்வதும் அப்படின்னா இந்த ரெண்டையும் என்ன பாயிண்ட்ல பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கிறதே ஒரு சம்மா வச்சிருந்தோம். இந்த சம்ல அது ஒரு பார்ட்டா மாதிரி இருக்குது. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் நம்ம யூஸ்வலா ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? அதை கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறமா என்ன செஞ்சுக்கிறாங்க? இந்த ரெண்டுக்கும் பர்பண்டிகுலராங்கிறாங்க. இந்த ரெண்டுக்கும் பர்பண்டிகுலரா அப்படின்னு சொன்னா இது வந்து இதுக்கு பேரலா இருக்கிற B, இதுக்கு பேரலா இருக்கிறது D. அப்போ B கிராஸ் D அப்படிங்கிற வெக்டரை கண்டுபிடிச்சீங்கன்னா இந்த ரெண்டு லைனுக்கும் பர்பண்டிகுலரான வெக்டர் கிடைச்சிருக்கு. அதுதான் என்னன்னா B கிராஸ் D. அப்போ பாயிண்ட் தெரியுது நமக்கு, B கிராஸ் D அப்படிங்கிற வெக்டர் தெரியுது, அதுதான் வெக்டர். அப்போ நமக்கு வெக்டர் ஈக்குவேஷன் எழுத தெரியும். வெக்டர் R ஈக்குவல் டு A பிளஸ் T இன்ட்டு வெக்டர் B, A பிளஸ் T இன்ட்டு வெக்டர் B அப்படின்னு சொல்லி நம்ம எழுதியிருக்கிறோம். ஸோ இதான் வந்து வெக்டர் R ஈக்குவல் டு A பிளஸ் T இன்ட்டு வெக்டர் B அப்படிங்கிற ஈக்குவேஷன். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் எக்ஸாம்பிள் 6.34. இதுதான். ஓகேவா? முடிச்சுட்டு வந்துடுறேன்.
உட்கார் எங்க வேணாலும் உட்கார். So exercise 6.5 adula first problem, find the vector and Cartesian equation of the straight line passing through the point 5, 2, 8 and perpendicular to these two lines அப்படின்னு சொல்லி ரெண்டு லைன் கொடுத்திருக்காங்க. அதாவது 5, 2, 8 என்ற புள்ளி வழி செல்வதும் இந்த இரண்டு நேர்கோடுகளுக்கு செங்குத்தானதுமான நேர்கோட்டின் கார்ட்டீசியன் சமன்பாடு, துணையலகு வடிவ வெக்டர் சமன்பாடு மற்றும் கார்ட்டீசியன் சமன்பாடுகளை காண்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. போன சம்முக்கு இந்த சம்முக்கு பெரிய வித்தியாசம் இல்லை. போன சம்ல வந்து இந்த லைன் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இந்த ரெண்டு எந்த பாயிண்ட்ல விட்டுதோ அந்த பாயிண்ட்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து அவங்க பாயிண்ட்டை கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க வேண்டியது இல்லை, பாயிண்ட் கண்டுபிடிக்க வேண்டியது இல்லை. ஓகேவா? அப்போ இந்த ரெண்டு லைனுக்கும் பெர்பெண்டிகுலரா இருக்கிற வெக்டர் வழியா அப்படின்னு சொன்னா இந்த ரெண்டுக்கும் இது வந்து வெக்டர் பி, இது வந்து வெக்டர் டினா பி கிராஸ் டி கண்டுபிடிச்சீங்கன்னா அதுதான் வெக்டர். பாயிண்ட் வந்து இருக்குது. ஸோ பாயிண்ட் வந்து கிவன். அப்போ நம்ம இதுல இருந்து என்ன செய்யலாம்னா போன சம்ல இருக்கிற அதே மாடல் தான். ஸோ கன்வீனியன்ட்டா நமக்கு என்ன ஃபார்ம் கொடுத்துருக்காங்கன்னா வெக்டர் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ டைரக்டா வெக்டர் பி வெக்டர் டி ரெண்டு எழுதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து வெக்டர் பிங்கிறது 2i மைனஸ் 2j பிளஸ் கே, இதுதான் வந்து வெக்டர் பி. அடுத்தது செகண்ட் லைன் மேல இருந்து வெக்டர் டி எடுத்துக்கிட்டீங்கன்னா தட் இஸ் i பிளஸ் 2j பிளஸ் 2k, இது வந்து வெக்டர் டி. ஸோ பி அண்ட் டி அப்படிங்கிற ரெண்டு வெக்டர் தெரிஞ்சிச்சுன்னா இந்த ரெண்டுக்கும் பர்பண்டிகுலர் வெக்டர் என்ன, பி கிராஸ் டி. அப்போ பி கிராஸ் டி ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் i j k. ஸோ வெக்டர் பியில் என்ன இருக்குன்னு பாரு, 2 minus 2 1 1 2 2. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணினா i இன்ட்டு மைனஸ் 4 மைனஸ் 2 மைனஸ் j இன்ட்டு 4 மைனஸ் 1. அடுத்தது பிளஸ் k இன்ட்டு 4 பிளஸ் 2. ஸோ திஸ் இஸ் மைனஸ் 4 மைனஸ் 2 மைனஸ் 6 i கேப். 4 மைனஸ் 1 3, முன்னாடி ஒரு மைனஸ் இருக்கு, அப்போ மைனஸ் 3j. 4 plus 2 6, அப்போ 6k கேப். இதான் என்னன்னா பி கிராஸ் டி. ஸோ நமக்கு பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்களா, பாயிண்ட் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பாரு. ஸோ டைரக்டா பாயிண்ட்டை கொடுத்தாச்சு, புள்ளி இல்லையா. அப்போ என்ன புள்ளி, 5, 2, 8. அதை வெக்டர் ஃபார்ம்ல எழுதினீங்கன்னா 5i பிளஸ் 2j பிளஸ் 8k. அடுத்தது வெக்டர், இதான் பேரலல் வெக்டர்னு அர்த்தம். ஓகேவா? என்னது, மைனஸ் 6i மைனஸ் 3j பிளஸ் 6k. therefore vector equation of the straight line is parametric vector equation of the straight line is, அதாவது துணை அலகு வெக்டர் சமன்பாடு, நேர்கோட்டினுடைய துணை அலகு வெக்டர் சமன்பாடு என்னது, வெக்டர் ஆர் ஈக்குவல் டு வெக்டர் ஏ பிளஸ் டி இன்டு வெக்டர் பி. அப்போ ஆர் வெக்டர் ஈக்குவல் டு வெக்டர் ஏ. வெக்டர் ஏங்கிறது பாயிண்ட், என்னது 5i பிளஸ் 2j பிளஸ் 8k பிளஸ் டி இன்டு வெக்டர் பி. ஸோ டி இன்டு வெக்டர் பி மைனஸ் 6i மைனஸ் 3j பிளஸ் 6k. ஓகேவா? நீங்க புக்கை ரெஃபர் பண்ணி ஏதாவது மாற்றி போட்டிருந்தானா புக் ஆன்சர் பார்த்து சார் ஒரு மைனஸ் மாறி போச்சுங்க சார்னு சொல்லாதீங்க. இதில் வந்து மைனஸை காமன் எடுத்த 6i பிளஸ் 3j மைனஸ் 6k, அந்த டி வந்து மைனஸில் இதில் சேர்த்திட்டு மைனஸ் டீன்னு எடுத்துக்கிட்டு 6i பிளஸ் 3j மைனஸ் 6kன்னு போட்டாலும் கரெக்ட் தான். ஓகேவா? ஸோ பி கிராஸ் டிங்கிற வெக்டர் இந்த டைரக்ஷன்லையும் இருக்கும் அந்த டைரக்ஷன்லையும் இருக்கும். ஓகே, ரெண்டு டைரக்ஷன்லையும் போகுது. ஸோ ஒன்று ப்ளஸ் டைரக்ஷன், இன்னொன்று மைனஸ் டைரக்ஷன். அதில் எந்த டைரக்ஷன் பேரலல்னு சொல்லிக்கிறாங்க, அவ்வளோ. ரெண்டுக்கும் பர்பண்டிகுலராக இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. ரெண்டுக்கும் பர்பண்டிகுலர்னா இந்த டைரக்ஷனா அந்த டைரக்ஷனா எதை வேணாலும் எடுத்துக்கலாம். அதனால இப்படியும் போடலாம், 6i பிளஸ் 3j மைனஸ் 6kவும் போடலாம். ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகேவா? ஸோ இது வந்து வெக்டர் ஆர் ஈக்குவல் டு 5i பிளஸ் 2j பிளஸ் 8k பிளஸ் டி இன்ட்டு இந்த வெக்டர் எழுதியாச்சு. அடுத்தது இதனுடைய கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் எழுதணும். ஓகேவா? கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் எழுதுறது ரொம்ப ஈஸி. என்னது, பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. என்னது பாயிண்ட், 5, 2, 8.
இது என்னது x1 y1 z1. அடுத்தது b1 b2 b3. அதான் நம்ம கண்டுபிடிச்ச வெக்டர்னுடைய b1 b2 b3. நாம கண்டுபிடிச்ச வெக்டர்ல என்ன இருக்கு -6 -3 +6 இல்லையா? அப்போ -6, -3, -6. Therefore Cartesian equation is, so Cartesian equation is Cartesian சமன்பாடு. என்னது Cartesian சமன்பாடு? x minus x1 by b1 equal to y minus y1 by b2 equal to z minus z1 by b3. Therefore x minus x1, that is 5, divided by b1 minus 6 equal to y minus y1 minus 2 divided by b2 minus 3 equal to z minus z1 8 divided by b3 is எவ்வளவு 6. ஓகேவா? ஸோ இதான் வந்து கார்டீசியன் ஈக்குவேஷன். அல்லது இந்த இடத்துல நம்ம என்ன செய்யலாம், மொத்தமா இந்த வெக்டர் பில -3 காமனா எடுத்துட்டு 2y plus j minus 2k அப்படிங்கிற வெக்டர் கூட இந்த இடத்துல போடலாம், தப்பு கிடையாது. ஓகேவா? இந்த இடத்துல அந்த இடத்துல ஸோ எல்லாமே ஏன்னா அதுக்கு இணை அப்படிங்கிறது தான். ஸோ இணை அப்படின்னு சொல்லும்போது எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து டைரக்ஷன் ரேஷியோவா இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இதெல்லாம் ஒரு இதுல வந்து எல்லாத்துலேயும் 3 காமனா வர்றதுனால 3 எடுத்துட்டு 2 -2 -1 2ன்னு போடலாம். -3 காமனா எடுத்துட்டு 2 1 இந்த இடத்துல -2ன்னு போடலாம். எப்படி வேணாலும் போடலாம், எல்லாமே ஒன்று தான். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் எக்ஸசைஸ் 6.5ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஒரு கான்செப்ட் பார்க்கலாம், அதாவது parallel lines அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ parallel lines அதாவது இணை கோடுகள். இது நமக்கு தெரிஞ்சதான், இணை கோடுகள்னா நம்ம ஆல்ரெடி படிச்சதுதான் parallel lines அப்படின்னா. ஸோ 2 லைன் பேரலா இருக்குதுன்னு என்ன அர்த்தம், இந்த மாதிரி 2 லைன் பேரலா இருக்கலாம். ஓகேவா? இங்க வந்து நமக்கு என்னன்னா L1 அப்படிங்கிற ஒரு லைன் இருக்கு, L2 அப்படிங்கிற ஒரு லைன் இருக்கு. இந்த 2 லைனுமே ஒரு குறிப்பிட்ட வெக்டருக்கு பேரலா இருக்கு. இதான் வெக்டர் பின்னு வச்சுக்கோங்க. இந்த வெக்டருக்கு பேரலா இருக்கு. ஸோ L1ம் பிங்கிற வெக்டருக்கு பேரலா இருக்கு, L2ங்கிறதும் பிங்கிற வெக்டருக்கு பேரலா இருந்தா இந்த 2 ஸ்ட்ரைட் லைனையும் நம்ம என்னன்னு சொல்லிடலாம், parallel lines அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெக்டர் R ஈக்குவல் டு வெக்டர் A பிளஸ் S இன்ட்டு வெக்டர் B, இது ஒரு ஸ்ட்ரைட் லைன். அடுத்தது வெக்டர் R ஈக்குவல் டு வெக்டர் C பிளஸ் T இன்ட்டு அதே வெக்டர் B. அப்போ இந்த ஸ்ட்ரைட் லைனும் பிங்கிற வெக்டருக்கு பேரலா இருக்கு, இந்த ஸ்ட்ரைட் லைனும் வெக்டர் பிக்கு பேரலா இருக்குன்னா இந்த 2 லைன் என்ன ஆயிருக்குன்னா பேரலல் ஆயிருக்கு. L1ம் ஒரே வெக்டர், L2ம் ஒரே வெக்டருக்கு பேரலா இருக்கு அப்படின்னு சொன்னா. ஸோ இதான் என்னன்னா 2 லைன் பேரலா இருந்துன்னா இந்த எஸ்க்கு அப்புறமா வரக்கூடிய 2 வெக்டரும் எப்படி இருக்கணும், பேரலல் வெக்டர்ஸ் தான் இருக்கு. ஸோ இங்க பி இங்க டின்னு கொடுத்துருந்தா கூட அந்த பியையும் டியையும் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பியும் டியும் சம் இந்த மாதிரி தான் இருக்கும். b ஈக்குவல் டு 2 இன்ட்டு வெக்டர் டி அல்லது -3 இன்ட்டு வெக்டர் டி, இந்த மாதிரி சம் b வெக்டர் ஈக்குவல் டு சம் டி டி இன்ட்டு வெக்டர் டி அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சுன்னா இந்த 2 என்னன்னு சொல்லலாம், பேரலல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 2 வெக்டரையும் நாம பார்த்தோம்னா என்ன சொல்லலாம், பி டி. இதை வந்து ஆக்சுவலா டின்னு சொல்லணும், நான் பின்னே போட்டுக்கிட்டேன் அப்பதான் பேரலல்னு வர்றதுக்காக. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த 2 பேரலல் லைன்ஸுக்கு நடுவில் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது. இதுதான் என்னன்னா 2 நேர்கோடுகளுக்கும் 2 இணைகோடுகளுக்கு இடைப்பட்ட மீச்சிறு தொலைவுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இப்படி கிராஸ்ல கண்டுபிடிக்க கூடாது, 2க்கு நடுவில் இருக்கிற ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பேரலல் லைன்ஸ். ஸோ 2 இணைகோடுகளுக்கு இடைப்பட்ட மீச்சிறு தொலைவு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா அப்படின்னு சொன்னா, டிஸ்டன்ஸ் டி ஈக்குவல் டு சி மைனஸ் ஏ, சி மைனஸ் ஏ அப்படிங்கிற வெக்டர் கண்டுபிடிக்க வேண்டியது. சி மைனஸ் அப்படிங்கிற வெக்டர் கண்டுபிடிக்கும். அடுத்து இங்க என்ன இருக்குது, பி அப்படிங்கிற வெக்டர் இருக்குது இல்லையா? ஸோ பி அப்படிங்கிற வெக்டரை இதோட கிராஸ் பண்ண, அதுக்கு மாடுலஸ் கண்டுபிடிச்சு டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் வெக்டர் பி அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து ஃபார்முலா. ஸோ வெக்டர் டிஸ்டன்ஸ் டி ஈக்குவல் டு சி மைனஸ் ஏ கிராஸ் பி டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் வெக்டர் பி. இதுல பிங்கிற வெக்டர் வந்து 0 வெக்டரா இருக்கக்கூடாது, ஏன்னா 0 வெக்டர் வந்து என்ன ஆயிரும், இங்க மாடுலஸ் 0 வந்துடும், அப்புறம் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால என்ன சொல்லிங்கன்னா நாட் ஈக்குவல் டு 0 வெக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2 இணைகோடுகளுக்கு இடைப்பட்ட தூரம், ஸோ த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 parallel lines is
என்னது சி மைனஸ் ஏ கிராஸ் பி டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் பி. இனி இந்த ரெண்டையும் திருப்பி பி கிராஸ் சி மைனஸ் ஏ எழுதுனாலும் தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம என்ன செஞ்சிட போறதுக்கு மாடுலஸ் கண்டுபிடிச்சு போறோம். புக்ல வந்து சி மைனஸ் ஏ கிராஸ் பின்னு போட்டுருக்கோம். நான் சில சமயத்தில் பி கிராஸ் சி மைனஸ் ஏ எழுதுனா சார் மாற்றி எழுதிட்டீங்கன்னு சொல்லாது. ஏன்னா மாடுலஸ் கண்டுபிடிக்கும் போது எல்லாமே சேம் தான். ஸோ சி மைனஸ் ஏ கிராஸ் பி டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் பி. இதுக்கும் மாடுலஸ் தான், அதுக்கும் மாடுலஸ் தான். ஸோ இதுதான் என்னன்னா இரண்டு இணைகோடுகளுக்கு இடைப்பட்ட தூரம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இது. சரியா? சரி, இப்போ இரண்டு நேர்கோடுகள் வெட்டும் கோடுகளா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? இன்டர்செக்டிங் லைன்ஸ். அப்போ இன்டர்செக்டிங் லைன்ஸ் அப்படின்னு சொன்னா அது என்னவா இருக்காது? ரெண்டு இணைகோடா இருக்காது. கரெக்ட் தானே? இப்போ இந்த ரெண்டு லைனும் பேரலா இருந்ததுன்னா இந்த ரெண்டு இன்டர்செக்ட் ஆகாது. இந்த ரெண்டு பேரலல் இல்லை அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்? ரெண்டு ஏதோ ஒரு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுதுன்னு சொல்றோம். இல்லைன்னா என்னவா இருக்கணும்? இன்டர்செக்டிங்கா இருக்கணும் இல்லையா? ஸோ இந்த ரெண்டு தான் சான்ஸ். இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ரெண்டு லைன் வந்து பேரலா இல்லை, அட் த சேம் டைம் தே ஆர் நாட் இன்டர்செக்டிங். இப்படி ரெண்டு லைன் இருக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஸோ தேர் ஆர் டூ லைன்ஸ் விச் ஆர் நாட் பேரலல் அண்ட் நாட் இன்டர்செக்டிங். ரெண்டு லைன் வந்து இணையாகவும் இல்லை, வெட்டிக்கொள்ளவும் இல்லை. இந்த மாதிரி ரெண்டு லைன் இருக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. எப்படி இருக்க முடியும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இப்போ கவனி, இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். சரியா? இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இது இந்த பிளேன் மேல இருக்குது. இன்னொரு ஸ்ட்ரெயிட் லைனு இதே பிளேன் மேலேயே இருக்குது. ஓகேவா? இந்த ரெண்டு எப்படி இருக்குதுன்னா பேரலா இருக்குது. இந்த ரெண்டு எப்படி இருக்குது? பேரலா இருக்கு. ஓகேவா? சப்போஸ் பேரலா இல்லைன்னா ரெண்டு என்ன ஆயிருது? இன்டர்செக்ட் ஆயிருது இல்லையா? ரெண்டு பேரலா இல்லைன்னா என்ன ஆயிருது? ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகுது ஒரு பாயிண்ட்ல. இப்போ இந்த மாதிரி இல்லாம பேரலாவும் இல்லை, இன்டர்செக்டும் இல்லை. இது பேரலல் அப்படின்னு சொல்லிட்டா ரெண்டு என்ன ஆகாது? இப்போ பாரு, இது இங்க இருக்குது, இது இங்க, இந்த ரெண்டு பேரலல். இந்த ரெண்டு பேரலல்னு சொல்லிட்டு என்ன அர்த்தம்? இந்த ரெண்டு என்ன ஆகாது? நமக்கு வந்து இன்டர்செக்ட் ஆகாது இல்லையா? இந்த ரெண்டு பேரலல் அப்படின்னு சொன்னா என்ன ஆகாது? இந்த ரெண்டு வந்து இன்டர்செக்ட் ஆகாது. இப்போ வந்து தே ஆர் நாட் பேரலல் அப்படின்னு என்ன அர்த்தம்? இது அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணினா இங்க போய் இன்டர்செக்ட் ஆகுது இல்லையா? அப்போ நாட் பேரலல்னா இன்டர்செக்ட் ஆகுது. இப்போ நான் என்ன சொன்னா பேரலாவும் இல்லை இன்டர்செக்டும் ஆகல அப்படிங்கிற மாதிரி இருக்க முடியுமா அப்படின்னா, இங்கே கவனம், இது ஒரு பிளேன், இது ஒரு பிளேன். இந்த பிளேன் மேல ஒரு லைன் இருக்கு, அதே பிளேன் மேல ஒரு லைன் இருக்குன்னா இன்டர்செக்ட் ஆயிடுச்சு. இப்போ அதே பிளேன் மேல இருந்து என்ன ஆயிடுது? இன்டர்செக்ட் ஆயிடுச்சு. இது வந்து இன்னொரு பிளேன்ல இருக்கு. இப்போ இது இப்படி போயிட்டு இருக்குது, இது இப்படி போயிட்டு இருக்குது. இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் சரி, இந்த லைன் எக்ஸ்டெண்ட் பண்ண ஒண்ணு கீழே ஒண்ணு இருக்குது. இந்த மாதிரி இருந்ததுன்னா என்ன ஆகாது? ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகாது இல்லையா? இந்த ரெண்டு இன்டர்செக்ட் ஆகுது சான்ஸே இல்லை. ஏன்னா இது இந்த பிளேன் மேல இருக்குது, இது இந்த பிளேன் மேல இருக்குது. இது எப்படி இதுக்கு வளைஞ்சிருக்கா வர முடியும்? இது ஸ்ட்ரெயிட் லைன். இந்த ரெண்டு என்ன ஆகாது? இன்டர்செக்ட் ஆகாது, ரெண்டு வெட்டாது. அதே சமயத்துல ரெண்டு எப்படி இல்லை? பேரலாவும் இல்லை இல்லையா? ஸோ தே ஆர் நாட் பேரலல். ஓகேவா? ஸோ இரண்டு தளங்கள்ல வெவ்வேறு தளங்களில் அமைந்தால் அந்த ரெண்டு லைன் என்ன ஆகாது? இன்டர்செக்டும் ஆகல, பேரலாவும் இல்லை. அந்த மாதிரி லைன்ஸ் இருந்ததுன்னா அந்த லைன்ஸுக்கு நம்ம பேர் வச்சிருக்கிறோம். என்னன்னு பேர் வச்சிருக்கிறோம்னா ஸ்கியூ லைன்ஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்கிறோம். தே ஆர் கால்டு ஸ்கியூ லைன்ஸ். தமிழ்ல என்னன்னு சொல்லுவோம்னா வெட்டா கோடுகள் அப்படின்னு சொல்லுவோம். வெட்டா கோடுகள்னு சொன்னா கரெக்டான மீனிங் கிடையாது. அதனால வெட்டா கோடுகள்னு சொல்றதுக்கு மேல நம்ம இன்னொரு வார்த்தையை பயன்படுத்துறோம். என்னன்னா ஒரு தளத்தில் அமையாத வெட்டா கோடுகள் அப்படின்னு சொல்றோம். ஒரு தளத்தில் அமையாத கோடுகள் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ ஒரு தளத்தில் அமையாத வெட்டா கோடுகள், இதுக்கு நம்ம என்ன சொல்றோம்னா கியூ லைன்ஸ். ரெண்டு வேற வேற பிளேன்ல இருக்கக்கூடிய லைன்ஸ், நான் இன்டர்செக்டிங் லைன்ஸ் எப்படி இருக்குது? வேற வேற பிளேன்ல இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இரண்டு வெவ்வேறு தளங்களில் இருந்தால் அது என்ன ஆகுதுன்னு சொன்னா இது மாதிரி ஸ்கியூ லைன்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்கியூ லைன்ஸ் இருந்தால் இதுக்கு நம்ம எப்படி சொல்றது அப்படின்னா, ஸ்கியூ லைன்ஸா இருக்குதா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னா, இப்போ ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் இருக்குது இல்லையா? இப்போ ரெண்டுலையும் பின்னு வராது, ரெண்டுலையும் வேற வேற தான் வரும். வெக்டர் ஆர் ஈக்குவல் டு வெக்டர் ஏ பிளஸ் எஸ் இன்டு வெக்டர் பி, வெக்டர் ஆர் ஈக்குவல் டு வெக்டர் சி பிளஸ் டி இன்டு வெக்டர் டி அப்படிங்கிறது ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைனுடைய ஈக்குவேஷன். வெக்டர் ஆர் வந்து ஏ பிளஸ் எஸ் இன்டு பின்னு சொல்லிட்டா இந்த ஸ்ட்ரெயிட் லைன் பிக்கு பேரலல், இது வந்து டிக்கு பேரலல்னு வந்துடும். அப்போ இந்த பிளேன் வந்து இந்த லைன் வந்து பி வெக்டருக்கும் இந்த வெக்டர் வந்து டி வெக்டருக்கும் பேரலா இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ இந்த ரெண்டும் வந்து ஸ்கியூ லைன்ஸா இருந்தால், இந்த ரெண்டும் ஸ்கியூ லைன்ஸா இருந்தா
எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிப்பாரு. இந்த ரெண்டுக்கு நடுவில் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும் இல்லையா, இது வேற பிளேன்ல இருக்கு, இது வேற பிளேன்ல இருக்கு. அந்த ரெண்டுக்கு நடுவில் ஒரு ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் நம்ம டெல் அப்படின்னு சொல்றோம். அந்த டெல் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன ஃபார்முலானா அதே சி மைனஸ் ஏ தான். ஸோ சி மைனஸ் ஏ, ஓகேவா, சி மைனஸ் ஏ, அடுத்தது டாட் பி கிராஸ் டி, டாட் பி கிராஸ் டி, சி மைனஸ் ஏ டாட், இந்த ரெண்டுக்கு பர்பண்டிகுலர் இருக்கு இல்லையா, அதை கண்டுபிடிச்சுக்க, பி கிராஸ் டி, அந்த ரெண்டுக்கு டாட் டிவைடட் பை என்னன்னா மாடுலஸ் ஆஃப் பி கிராஸ் டி, மாடுலஸ் ஆஃப் பி கிராஸ் டி. இதுக்கு மாடுலஸ் போட்டு, ஏன்னா டாட் எடுக்கும்போது நமக்கு ஒரு வேலை மைனஸ் வந்துடலாம் இல்லையா, டிஸ்டன்ஸ்ங்கிறது கேனாட் பி நெகட்டிவ். ஸோ டெல் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் சி மைனஸ் ஏ டாட் பி கிராஸ் டி டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் பி கிராஸ் டி அப்படிங்கிறது தான் வெட்டா கோடுகளுக்கு இடைப்பட்ட தூரம், அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்கியூ லைன்ஸ், ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்கியூ லைன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. இது இந்த ஃபார்மேட்ல பார்க்காம வேற ஃபார்மேட்ல பார்ப்போம், சரியா. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைன் வந்து எப்படி இருக்குன்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பை பி ஒன் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் ஒய் ஒன் பை பி டூ ஈக்குவல் டு இசட் மைனஸ் இசட் ஒன் பை பி த்ரீன்னு வச்சுக்குவோம். அடுத்தது இந்த லைனுடைய கார்டீசியன் ஃபார்ம் வந்து எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டூ, எக்ஸ் டூ கமா ஒய் டூ கமா ஜெட் டூ வழியா போறதை வச்சுக்குவோம். அப்போ ஒய் மைனஸ் ஒய் டூ டிவைடட் பை இசட் மைனஸ் இசட் டூ டிவைடட் பை, இது எந்த வெக்டருக்கு பேரலா, டி வெக்டர், டி வெக்டர் டி ஒன் டி டூ டி த்ரீன்னு எடுத்துக்கிறேன். அப்போ d1 d2 d3 இதுதான் ரெண்டு கார்டீசியன் ஈக்குவேஷன் கொடுத்திருந்தாங்கன்னா, கார்டீசியன் வடிவத்துல ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்திருந்தாங்கன்னா, இதனுடைய இது ஸ்கியூ லைன்ஸா இருந்ததுன்னா அந்த ஸ்கியூ லைன்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா, அந்த டிஸ்டன்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா சி மைனஸ் ஏ பி கிராஸ் டி, இது ஒரு டாட் ஒரு கிராஸ் வந்ததுன்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம், பாக்ஸ் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். அப்போ சி மைனஸ் ஏங்கிறது எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன், எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஃபர்ஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ, இது தேர்ட் ரோ. அப்போ ஃபர்ஸ்ட் வெக்டர் வந்து ஃபர்ஸ்ட் ரோ எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன், இங்க வந்து ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன், ஜெட் டூ மைனஸ் ஜெட் ஒன். அடுத்தது பி, பில இருக்குது பி ஒன் பி டூ பி த்ரீ, பி ஒன் பி டூ பி த்ரீ. அடுத்தது டி ஒன் டி டூ டி த்ரீ. இதனுடைய டிட்டர்மெண்ட் வேல்யூ கண்டுபிடிச்சுன்னா மேல இருக்குது இல்லையா, இந்த வேல்யூ கிடைச்சிடும். இந்த வேல்யூ, இந்த மேல இருக்கிற வேல்யூ இருக்குது இல்லையா, இந்த வேல்யூ சி மைனஸ் ஏ டாட் பி கிராஸ் டிங்கிற டிட்டர்மினன்ட் தான் இது. இந்த வேல்யூ வந்து ஜீரோ ஆயிடுச்சு அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த வேல்யூ ஜீரோ டிஸ்டன்ஸ் ஜீரோ ஆயிருதா, அப்போ ரெண்டு தளத்துல இருந்தது இல்லையா, அந்த ரெண்டு தளமும் என்ன ஆயிரும் அப்படின்னா ஒரே தளமா மாறிடுதுன்னு அர்த்தம், சரியா. இங்க ஒரு தளம் இருந்தது, இங்க ஒரு தளம் இருந்தது, அந்த ரெண்டு தளத்து மேலேயே ரெண்டு நேர்கோடு இருந்தது. இது ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் ஜீரோ ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம், ரெண்டு தளமும் ஒரே தளத்து மேல வந்துச்சுன்னா ஒரு கோடி இப்படி போகுது, ஒரு கோடி இப்படி போகுது, அப்போ ரெண்டு என்ன கோடுகள்னா வெட்டும் கோடுகள்னு அர்த்தம். அப்போ இரண்டு கோடுகள் வெட்டும் கோடுகள் அப்படின்னா என்ன ஆயிருது, இந்த வேல்யூ வந்து ஜீரோ ஆயிருது. வெட்டா கோடுகள் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், நாட் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ ஸ்கியூ லைன்ஸா இருந்ததுன்னா இதனுடைய டிட்டர்மெண்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு ஜீரோவா வரணும். ஸோ இந்த டிட்டர்மெண்ட் வேல்யூ ஜீரோவா வந்ததுன்னா நம்ம என்ன சொல்லிடலாம், வெட்டும் கோடுகள் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அதுக்கப்புறம் பி கிராஸ் டியை தனியாக கண்டுபிடிச்சு அதுக்கு மாடலஸ் போட்டு பண்ணணும், அது டேரக்டாக அந்த ஃபார்முலாக்கே வந்துடலாம். ஸோ கார்டீசியன் ஃபார்ம்ல கொடுத்து இந்த இரண்டும் வெட்டும் கோடுகள் வெட்டா கோடுகள் கண்டுபிடிக்கணும்னு சொன்னா முதல்ல இந்த டிட்டர்மெண்ட் வேல்யூ கண்டுபிடிச்சு பார்க்கணும். ரெண்டு ஜீரோன்னு வந்துருச்சுன்னா வெட்டும் கோடுகள், நாட் ஈக்குவல் ஜீரோன்னு வந்தா வெட்டா கோடுகள், அப்போ இந்த ரெண்டுக்கு நடுவில் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஆகுது, ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நல்லா பார்த்து வைங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து இந்த இதில் நம்மலாம் ஒர்க் அவுட் பண்ணலாம், ஓகேவா. ஸோ இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சிச்சு.